வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 துண்டு இஞ்சி, 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 7-8 கிராம்பு, 3 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா நீள நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட தனியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் புதினா மட்டும் தனியாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 கேரட் பொடியாக கட் பண்ணது, 7-8 பீன்ஸு பொடியாக கட் பண்ணது, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு நூக்கல், 150 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மொத்தமாக நம்ம 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ காய் வேகிறதுக்காக 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க 2 டம்ளர் நம்ம அரிசி போடும்போது சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் வேகட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் மீதி இருக்கிற 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். நான் நார்மலாக எப்பவும் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 30 நிமிஷம் அரிசி ஊறுனா போதும். இது நல்லா அரிசி உடையாத மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதத்தோடு சேரும்போது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் இது சேர்க்கும்போது சாதம் கொஞ்சம் உதிரியாக வரும். இதை மூடி வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் உதிரியாக வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சாதம் வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சாதம் உடையாத மாதிரி மெதுவாக அடியிலிருந்து நல்லா திருப்பி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.